ரிலையன்ஸ்ல நிறைஞ்சிருக்குது. நம்ம அரசியல்வாதிகள் எல்லா வீட்டிலும் நிறைஞ்சிருக்குது. கர்த்தர் கொடுத்தாரா? களஞ்சியங்கள் நிரம்புகிறது என்பது கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இவனுக்கு களஞ்சியம் நிறைந்தது, வயிறு நிறைந்தது, வஸ்திரம் கிடைத்தது, நல்லது நடக்கிறது மாதிரி தெரிந்தது. இவன் நினைச்சான் நம்ம செய்யறதெல்லாம் சரிதான் என்று நினைத்து விட்டான். செய்யறது சரிதான். இந்த ஆள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நல்ல சபை நல்லா தானே போயிட்டு இருக்கு, மினிஸ்டர் நல்லா போயிட்டு இருக்கு, ஜனங்கள் 1000, 10,000, லட்சம் என்று வந்து கொண்டிருக்கிறார்களே, நாங்க தப்பா செஞ்சா கர்த்தர் தான் கொடுத்துருப்பாரான்னு கேட்க கூடாது. தப்பா செஞ்சா கூட உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். வசனம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்க விட்டு நீ என்னை ஆராதி, இவைகள் எல்லாம் நான் உனக்கு தருவேன். அதை சொல்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறான்ல. யோசிக்கணும். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் விடியா, ஊழியம் செய்யற மாதிரி செய்யி, நடத்துற மாதிரி நடத்து. தேவனுக்கு சொன்னதை நீ செய்ய வேண்டாம். வலையை மாத்தி போடு, நான் உனக்கு இவைகள் எல்லாம் தருகிறேன் சொல்லுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். பிரேத தண்டையில் போகக்கூடாதுன்னு அம்மா சொல்றான். அம்மாக்கு என்னங்க தெரியும்? பிரேத தண்டையில் கடந்து வா, உனக்கு அங்கே மதுரத்தை வைத்திருக்கிறேன் சொல்லுறதுக்கு ஒரு சாத்தான் இருக்கிறாங்க. பிரேதத்து பக்கத்தில் நாங்கள் போகக்கூடாது, தொடக்கூடாது எங்க அம்மா சொல்றாங்களே, அம்மாக்கு என்னையா தெரியும்? செத்து போன பிரேத தண்டையில் வா, உனக்கு 30 செட்டு ட்ரெஸ் வைத்திருக்கிறேன்.